தற்போதைய அண்மை செய்தி. மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தின் முன்பாக மாற்றுத்திறனாளிகள் குடியேறும் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இதனால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் மூடப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது பற்றிய கூடுதல் தகவலுடன் இணைகிறார் நமது செய்தியாளர் சல்மான். வணக்கம் சல்மான். மாற்றுத்திறனாளிகளுடைய போராட்டம் குறித்த தற்போதைய தரவுகள் என்ன? மதுரை மாவட்டத்தில் உள்ள மாற்றுத்திறனாளிகளுக்கு அரசு சார்பில் வழங்கக்கூடிய இலவச வீட்டுமனை பட்டா வழங்க வேண்டும். அதே போன்று வருவாய்த்துறை மூலமாக மதுரை மாவட்டத்தில் ஜூன் மாதம் முதல் பதிவு செய்து காத்திருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிக்கு உடனடியாக உதவித்தொகை வழங்க வேண்டும். மாற்றுத்திறனாளிகள் காத்திருக்கும் கடுமையான பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவித்தொகை உடனடியாக வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளி மற்றும் பாதுகாப்போர் உரிமையாளர்கள் சங்கம் சார்பில் மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஏற்கனவே கடந்த ஒரு 3 மாதங்களாகவே பல்வேறு கட்ட போராட்டங்களை மாற்றுத்திறனாளிகள் சார்பில் நடத்தப்பட்டிருந்தது. ஆனாலும் கூட மாவட்ட நிர்வாகம் இதுவரைக்கும் எந்தவித நடவடிக்கையும் மேற்கொள்ளாத ஒரு நிலையில்தான் தற்பொழுது மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாற்றுத்திறனாளிகள் குடியேறும் போராட்டத்தை முன்னெடுத்திருக்கின்றனர். இந்த நிலையில்தான் சரியாக காலை 10:30 மணிக்காக மாற்றுத்திறனாளிகள் குடியேறும் போராட்டத்தை முன்னெடுத்த போது அவர்களை உள்ளே அனுமதிக்காமல் காவல்துறையினர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தினுடைய அனைத்து கேட்டுகளையும் இழுத்து மூட உத்தரவிட்ட நிலையில் காவல்துறையினர் அனைத்து கேட்டுகளை மூடிய நிலையில் அவர்கள் வாசலிலே குடியேறி அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு போராட்டமானது தொடர்ந்து 2 மணி நேரத்தை தாண்டியும் நீடித்து வருகிறது. மாற்றுத்திறனாளிகளின் போராட்டம் காரணமாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வருகை தரக்கூடிய குழந்தைகளுடன் வந்திருக்கக்கூடிய தாய்மார்கள், பொதுமக்கள், முதியவர்கள் உள்ளிட்டோரை எந்த கேட் வாயிலாகவும் அனுமதிக்காத நிலையில் வரக்கூடிய பொதுமக்களுமே 2 மணி நேரத்திற்கு மேலாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வெளியிலேயே நீண்ட நேரமாக காத்திருக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் ஏற்கனவே 10 மணிக்காக அலுவலகத்திற்கு உள்ளே சென்ற பொதுமக்களும் வெளியேற முடியாமல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்குள்ளே சிக்கிக்கொண்டு 2 மணி நேரமாக தவித்து வரக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டு வருகிறது. இதனால் பொதுமக்கள் தங்களுடைய அவசர தேவைக்காக வந்திருக்கக்கூடிய, குறிப்பாக மருத்துவ காப்பீட்டு திட்டம் என்பது அரசு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலே உள்ளது. ஆனால் இது போன்ற ஒரு அவசர சிகிச்சைக்காக வரக்கூடிய அந்த நோயாளிகளோட உறவினர் மருத்துவ காப்பீட்டு கூட எடுக்க விடாமல் காவல்துறையினர் தடுத்து நிறுத்தியதால் அவர்களோடு வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக இது 2 மணி நேரமாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள அனைத்து கேட்டுகளும் மூடப்பட்ட நிலையில் அந்த பகுதி முழுவதுமாக பொதுமக்கள் செல்ல முடியாமல் தடை விதிக்கப்பட்ட ஒரு பகுதியாக மாறி இருக்கிறது. அனைத்து பகுதிகளிலுமே காவல்துறையினர் குவித்து வைக்கப்பட்ட நிலையில் பொதுமக்கள் உள்ளே செல்ல முடியாத ஒரு இக்கட்டான ஒரு அலுவலகமாக மாறி இருக்கிறது. கடந்த ஒரு 6 மாதத்தில் மட்டும் மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் என்பது 3 முறை போராட்டம் காரணமாக மூடப்பட்டது பொதுமக்களிடையே மிகப்பெரிய ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தி இருக்கிறது. முன்னெடுக்கும் பொழுது அதற்கு செவி சாய்க்காத, நடவடிக்கை எடுக்காத அதிகாரிகள் இதுபோன்று கேட்டுகளை மூடி வைத்துவிட்டு பொதுமக்களை அலைக்கழிப்பது நியாயமா என்ற ஒரு கேள்வியும் கூட எழுப்புகின்றனர். தொடர்ச்சியாக மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் என்பது கடந்த சில மாதங்களில் 3வது முறையாக முழுவதுமாக இழுத்து மூடப்பட்டு பொதுமக்களுக்கு அனுமதி இல்லாத ஒரு மாவட்ட ஆட்சியர் அலுவலகமாக செயல்பட்டு வருவதாக பொதுமக்களும் கேள்வி தொடர்ந்து பொதுமக்கள் காவல்துறையினரோடு வாக்குவாதத்தில் ஈடுபடுவதால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முழுவதிலும் ஒரு பரபரப்பான சூழல் காணப்பட்ட நிலையிலும் தொடர்ச்சியாக தங்களது கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும். அதே போன்ற மாவட்ட ஆட்சியர் நேரில் வந்து பேச்சுவார்த்தை நடத்தும் வரைக்கும் தங்களது போராட்டத்தை திரும்ப பெற மாட்டோம் என கூறி அவர்களும் வாசலிலே அமர்ந்து ஒரு 100க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் கடும் வெயிலில் காத்திருக்கிறார்கள். தற்போதைய அரசு மாற்றுத்திறனாளிகளுக்கு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்துவதாக கூறியது முழுவதுமாக பொய் என்பது மகிழ்தான் மாற்றுத்திறனாளிகள் இது போன்ற ஒரு போராட்டத்தை முன்னெடுத்து நடத்தி வருவதற்கு சாட்சியாக அமைந்திருக்கிறது. ஏனென்றால் அவர்கள் ஏற்கனவே பல மாதங்களாக போராட்டி நடத்தியும் கூட தற்பொழுது அவர்களுடைய கோரிக்கைகளுக்கு சாதாரணமாக பொதுமக்களுக்கு வழங்கக்கூடிய, வீடு இல்லாதவர்களுக்கு வழங்கக்கூடிய வீட்டுமனை பட்டா என்பது அவர்களுக்கான உரிமையை தான் கேட்கிறார்கள். அதே போன்று ஜூன் மாதத்திலிருந்து மாற்றுத்திறனாளிகளுக்காக வழங்கப்பட வேண்டிய விண்ணப்பதாரர்களுக்கான உதவித்தொகையும் இதுவரைக்கும் வழங்கப்படாமல் இழுத்தடிப்பதன் காரணமாக தான் இது போன்ற போராட்டங்களை முன்னெடுத்துள்ளார்கள். ஆனால் இதுவரைக்கும் அதிகாரிகள் அவர்களோட பேச்சுவார்த்தை நடத்தப்படாமல் 2 மணி நேரமாக வெயிலில் காக்க வைத்து அவர்களாகவே கலைந்து செல்வார்கள் என்ற ஒரு மனநிலையோடு இது போன்ற போராட்டத்தை தடுக்கும் முயற்சிகளில் அரசின் நிர்வாகம் ஈடுபட்டு வருவதாக மாற்றுத்திறனாளிகள் குற்றம் சாட்டுகின்றனர். சூர்யா, மாற்றுத்திறனாளிகளுடைய போராட்டம் மற்றும் கள சூழல் குறித்த தற்போதைய தகவல்களுக்கும் நன்றி சல்மான்.